This video sponsored by BuyMode shopping app. இது ஒரு one of the best online shopping application. இப்போ Play Storeல available இருக்கு. மறக்காம descriptionல link கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 5500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஒரு வனமானது 4500 அடி உயரத்துக்கு மேல இருக்கிற இந்த ஒரு கோவிலும் இருக்கிற இடம் தாங்க திருவண்ணாமலை மாவட்டத்துல பர்வதமலைன்னு சொல்லக்கூடிய ஒரு மலை. இந்த ஒரு மலை கோயிலுக்கு செல்லக்கூடிய வழியானது 2 கிராமங்களின் வழியாக செல்லக்கூடிய வழியா இருந்தாலும் இந்த 2 பாதைகளுமே ஒரு வழி பாதையா தாங்க மேலே ஏறத்துக்கு உண்டான வழியா இருக்கு. ஏண்டா டேய் மந்த வேலையை மட்டும் பண்றா என்ன நோன்ற கொஞ்சம் தூரம் வரைக்கும் தாங்க படிகள் கட்டப்பட்டு இருக்கு. அதுக்கப்புறம் போனீங்கன்னா கற்களாலையும் மண்ணாலையும் ஆன வழியில் தான் நம்ம பயணிக்கணும். சைடு வாங்கறனே ஓடமா ஓடமா ஓமா வந்து 8 அடி பார்க்குறோம் படியில வந்து உட்காரணும் சொல்லிட்டு நான் கடையில் தான் வச்சுக்கிறேன். ரொம்ப கடினமா இருக்கு. நீங்க பாக்குற இந்த ஒரு கோவிலானது மலைப்பாதையில இடையில இருக்கிற ஒரு கோயில் தாங்க. இடையில இருந்த சாமியை கும்பிட்டு அப்படியே நம்ம மலையாற்றத்தை கண்டினியூ பண்ணோம். பொறுமையாப்பா ஸ்லிப் ஆச்சு வச்சுக்கா. அந்த அளவுக்கு தெம்பில் அண்ணா மாதிரி ஓடுறதுக்கு 10 கிலோமீட்டர் வந்துட்டுமா? பர்வதமலையோட மலைப்பாதையிலே இந்த ஒரு இடம் தாங்க ரொம்ப ஆபத்தான இடம்னு சொல்லுவாங்க. என்ன இடம்னா கடப்பாறை பாறைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது இந்த இடம் தான். ஸோ இந்த இடம் ஏறும்போது நிறைய பேர் வந்து உஷாரா ஏறணும்னு சொல்லுவாங்க. வீடியோ தான் போட்டோ பார்த்து தானே வரோம். முடியல ப்ரோ ஹாய் சொல்லுங்க. செக் பண்ணி பாருங்க. நாங்கள் மலையோட உச்சிக்கு போன டைம் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால மேலே இருந்து மலையோட உச்சியிலிருந்து எந்த ஒரு வீடியோவும் அதிகமாக இருக்காது. ஏறி போன வரைக்கும் தான் இந்த வீடியோ இருக்கும். எதனாலனா இருட்டானதுனால நம்ம மொபைலில் தெரியாதுன்னு நம்ம வீடியோ எடுக்கல. நிமிந்து பார்க்க முடியாத மாதிரி
இப்போதான் ஏறிக்கிறோம் 10 கிலோமீட்டர் நடந்து வந்தோம் 10-12 மலைக்கோயிலோட உச்சியில் சரியான காற்றுங்க. ஆனால் உள்ளே போயிட்டு சாமியை வீடியோ எடுக்க வந்து அலோவ் பண்ணலை. அதனால் வெளியே மட்டும் தான் வீடியோ எடுத்தோம். ஸோ அதுக்குள்ளே இருட்டிடுச்சு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.